படத்தோட ஸ்டார்டிங்ல ஜோரன் மழை பெய்யுது. கார் ஓட்டிட்டே நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டல தேடி போறாரு. அவர்கிட்ட இந்த நியூஸ் பேப்பர்ல இருக்க அட்ரஸும் கரெக்டான செக் பண்ணிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள போறாங்க. அங்க ஒரு பர்சன் இருக்காங்க, எனக்கு இந்த ரூம் வேணும்ன்றத கேக்குறாங்க. ஹீரோ பார்த்தவ ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுறாரு. சார், நீங்க தானே அந்த ரைட்டர், உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஹோட்டல்ல ஒரு ரூம்ல பயங்கரமான விஷயங்கள் நடக்குது, அதை நீங்க பதிவு பண்ணுங்க, அப்பதான் இந்த ஹோட்டல் இனிமே டெவலப் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. அவர் மனைவியும் கூப்பிடுறாங்க. அவங்க மனைவியும் 1980 காலகட்டத்துல இங்க நிறைய சம்பவங்கள் நடந்தது, இனிமே இந்த ரூம்குள்ள அமானுஷமான குரலும் ஒரு பொண்ணோட ஷேடோவும் தெரியுது சார், நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா அதை ரெக்கார்ட் பண்ணிடுவீங்க சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்காங்க. இதை கேட்ட ஹீரோ, நீங்க சொல்றதுலாம் உண்மைன்னு தெரியணும்னா முதல்ல கீயை கொடுங்க, நானே போய் பாக்குறேன் அப்படின்றத சொல்றாரு. இப்ப அந்த ரூம்குள்ள போறாரு. அங்க குட்டி குட்டி ஒயின் பாட்டில் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் குடிச்சிட்டு தூங்காம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஏதாவது ஒரு அமானுஷமான விஷயங்கள் நடக்குதான்னு. ஆனா எதுவுமே நடக்கல. காலையில அவரும் கார் டிரைவ் பண்ணிட்டு, நானே இங்க கொடுத்த பில்டப் பிளான் நினைச்சிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள போனேன், ஆனா எனக்கு அங்க எந்த ஒரு விஷயமும் நடக்கல, சோ வந்ததே வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணிட்டே போறாரு. இப்போ ஒரு புக் ஷாப்புக்கு போறாரு. இவர் பப்ளிஷ் பண்ண 10 ஹாரர் ஹோட்டல்ஸ்ன்ற புக்கு ரொம்ப ஹிட் ஆயிருக்கும். இந்த ஷாப்ல ஒரு பர்சன் கிட்ட என்னோட ஆடியன்ஸை மீட் பண்ணணும், அவங்க கிட்ட பேசணும், அதுக்கான டைமை நீங்க ஷெட்யூல் பண்ணி கொடுங்கன்னு கேட்கும் போது அதை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா வந்து ஆடியன்ஸே 3 பேர் தான். அங்க இருந்து ஒரு லேடியும், சார் இந்த புக்ல எழுதுறீங்களே, நீங்க போன ஹோட்டல் எது உங்களுக்கு பயங்கரமான சம்பவங்களை கொடுத்தது அப்படின்னு. எல்லா ஹோட்டலுக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்குங்க, அது அந்த இடத்துக்கு போனா நம்ம அதை ஃபீல் பண்ணுவோம். நான் ஒரு ஹோட்டலுக்கு போனா அந்த ஹோட்டல்ல திருமணமான ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிட்டான், சோ அந்த விஷயங்கள்லாம் எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு அவர் பேசிட்டே இருக்கும் போது அங்க இருந்து ஒரு பர்சன், சார் இந்த ஹோட்டலுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு ஹோட்டல் பேரை மென்ஷன் பண்ணிருப்பாரு. அந்த ஹோட்டலுக்கு தான் ஹீரோ படத்தோட ஸ்டார்டிங்ல போயிருப்பாரு. நீங்களாம் கொடுத்த பெட்டப்பு தான் நாங்க போனேன், ஆனா எந்த ஒரு விஷயங்களும் தெரியல சார் அப்படின்னு. சார் உண்மையாவே அங்க போனீங்களா? ஆமா சார் போனேன், எனக்கு எந்த விஷயமும் தெரியல. சரி ஓகே, யாருக்கு என்னோட சிக்னேச்சர் வேணுமோ வாங்கணும் போது ஒருத்தவங்க வந்து சைன் வாங்கிட்டு போவாங்க. அங்க ஒரு பொண்ணு வருவா. அவ ஹீரோ முதல்ல பப்ளிஷ் பண்ண ஒரு புக்கை எடுத்துட்டு வந்து சைன் கேட்பா. இது மாதிரி புத்தகங்கள் இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து எனக்கு வரல, ஆனா இந்த புக் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச புத்தகம், ஒரு அப்பாக்கும் மகனுக்கும் இருக்கிற பாண்டிங்கா ரொம்ப யதார்த்தமா நீங்க சொல்லியிருப்பீங்க, இது மாதிரி புக் உங்ககிட்ட இருந்து வரும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கலாமா அப்படின்றத அந்த பொண்ணு கேட்க, ஹீரோ வாய்ப்பு இல்லாமா, இப்ப இந்த புக்கை எழுதி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோவும் ஸ்விம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரோட சூட்லாம் எடுத்துட்டு போறாரு. அப்படி நீச்சல் அடிச்சுட்டே இருக்கும் போது அவருக்கு மேல ஒரு பிளைன் பறந்து போகும். அதுல ஒரு வார்த்தை இருக்கும். என்ன வார்த்தைன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்கும் போது ஒரு பெரிய ஆளை வந்து அவரை தள்ளி விட்டுரும். அவர் திணறி நீச்சல் அடிச்சுட்டு அப்படியே மயக்கம் போட்டு கரையில வந்து சேருவாரு. அங்க இருந்து அவங்க படி உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்ப்பாங்க. இரு முடிச்சுப்பாரு. இப்போ போஸ்டர் ஆபீஸ் போறாரு. அவருக்கு வந்து கொரியர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த ஷாப்ல இருந்தவரும், சார் உங்க புக்கை நான் படிச்சேன், சூப்பரா இருக்கு, அடுத்த புக்கு வெயிட்டிங் அப்படின்றத சொல்லுவாங்க. ஹீரோ ஒரு அந்த லிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது அது நிறைய ஹோட்டலோட டீட்டெயிலும் வரும். ஏன்னா இவர் ஒரு ஹோட்டல போய் பேய் இருக்கா இல்லையான்னு புக்கா பப்ளிஷ் பண்ணாருன்னா அந்த ஹோட்டல் இன்னுமே ஃபேமஸ் ஆயிடுது. அதனால நிறைய ஹோட்டல் வந்து இவரை இன்வைட் பண்ணிருப்பாங்க. ஆனா இவருக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அந்த பேப்பர் எல்லாம் தூக்கி போட்டுட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு கிரீட்டிங் கார்டு வந்திருக்கும். அந்த ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு விஷ் இருக்கும். அதாவது ஓரமா வச்சிடறாரு. இப்போ டால்பின் ஹோட்டல் சொல்லிட்டு ஒரு கிரீட்டிங் கார்டு, அது பின்னாடி 1408 ரூமுக்குள்ள தயவு செஞ்சு போயிடாதீங்க, அது பயங்கரமானது அப்படின்ற ஒரு விஷயம் எழுதியிருக்கு. இது அவருக்கு கொஞ்சம் வினோதமா இருக்கு அப்படின்னு இந்த ஹோட்டல்ல இருக்கு பாத்துணுமேன்னு சொல்லிட்டு உடனே அந்த ஹோட்டலுக்கு கால் பண்றாரு. எனக்கு 1408 ரூமா புக் பண்ணுங்க அப்படின்றத சொல்லும் போது, சார் அது உங்களுக்கு கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. ஓ மேபி இப்போ கூட்டம் அதிகமா இருந்திருக்கும், அந்த ரூம் எனக்கு கிடைக்காதுன்னு சொல்றீங்க, நெக்ஸ்ட் வீக் பாக்கலாமா? கிடையாது. அடுத்த மாசம் கிடையாது. அடுத்த வருஷம், சார் அந்த ரூம் யாருக்குமே கிடையாது. டக்குன்னு போனை வச்சிடறாங்க. என்னடா இது, நான் வரேன்னு சொல்லி ஒரு ரூம் தரமாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு இவரோட மேனேஜர் ஒருத்தர் இருப்பாரு. இவர் ரெடி பண்ணிக்கிற புக்கெல்லாம் அவங்க கம்பெனி நேம்ல தான் பப்ளிஷ் பண்றாங்க. அப்படி எப்படி அந்த ரூம் கிடைக்கிறதுக்காக பெர்மிஷன் வாங்கியிருப்பாரு. கவலைப்படாதீங்க சார், நீங்க அந்த இடத்துக்கு போங்க, உங்களுக்கு ராஜ மரியாதை தான் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா போது, நீங்க அந்த ரூம் எனக்கு புக் பண்ணிட்டீங்களா, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னா போது, சார் உங்களுக்கு ஒரு பர்சனல் அட்வைஸ் நான் கொடுக்குவா, அந்த ஹோட்டல்ல இருக்கிற அந்த ரூம் ரொம்ப டேஞ்சர் நிறைய பேர் சொல்றாங்க, வேணா வேற ஏதோ ஹோட்டல் ட்ரை பண்ணுங்களேன், இந்த ஹோட்டல் மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க இப்படி பில்டப் கொடுத்தனால எனக்கு அங்க போகணும்னு ஆசையா இருக்கு, கண்டிப்பா நான் அங்க போகதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ அந்த ஹோட்டலுக்கு போறாரு. அந்த ஹோட்டலே ரொம்ப ட்ரெடிஷனலா பிரம்மாண்டமா இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டே ஹீரோ போறாரு. ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க கிட்ட அவரோட பேரை சொல்லும் போதே ஆல்ரெடி அவங்க மேனேஜர் இந்த பேர்ல யாராவது வந்தாங்கன்னா எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சோ அந்த லேடியும் போய் அவங்க மேனேஜரையும் கூட்டிட்டு வராங்க. சடனா ஒரு ஆள் வந்து, சார் உங்க லக்கேஜ் என்ன எடுத்துட்டு போகணுமான்னு கேட்கும் போது, அந்த அளவுக்கு எங்கிட்ட லக்கேஜ் இல்ல, நீங்க போங்க அப்படின்றது
ஹீரோ சொல்றாரு. அங்க ஒரு லேடி குழந்தை தள்ளிட்டே வராங்க. இப்ப அந்த ஹோட்டலோட மேனேஜர் வராரு. சார், நீங்க அந்த 1408 ரூமுக்கு தானே போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னும் போது, ஆமா. கீ தரீங்களா, நான் போறேன் போது, சார் அந்த ரூம் மட்டும் கிடையாது, வேற ஏதாவது ரூம் வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு தரேன். அதை தவிர உங்களுக்கு வேற என்ன சர்வீஸ் வேணுமா சொல்லுங்க, நான் ஃப்ரீயாவே பண்ணி தரேன். ஆனா அந்த ரூம் மட்டும் வேணாம் சார் அப்படின்னும் போது, இல்ல நான் வந்ததே அந்த ரூம்குள்ள போகதான், கண்டிப்பா அங்கதான் போவேன் அப்படின்றது ஹீரோ தீர்மானமா சொல்றாரு. இவ சரிப்பட்டு வர மாட்டேன் சார், உங்ககிட்ட தனியா பேசணும், என் ரூமுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் கூட்டிட்டு போறாங்க. சார், நீங்க நினைக்கிற மாதிரி அது சாதாரண ரூம் கிடையாது, அங்க போனவங்களுக்கு சாவு நிச்சயம். இப்போ அதை க்ளோஸ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அங்கெல்லாம் இப்ப யாரும் போறது இல்ல சார். போனோட நிலைமை எனக்கு இன்னுமே தெரியும், அந்த இடம் போகாதீங்க, ரிஸ்க் அதிகம். நீங்க ரைட்டர் தானே, ஏன் அது மாதிரி ஹாரர் ஹோட்டலா போய் புக்ஸா ரெடி பண்றீங்க? நீங்க முன்னாடி அப்பாக்கும் மகனுக்கும் இருக்கிற பாண்டிங் பத்தி ஒரு புக் எழுதிங்களா, அது மாதிரி எழுதுங்களா சார் அப்படின்னும் போது, நான் இங்க வந்ததே அந்த ரூம்ல ஸ்டே பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அந்த கே கொடுத்தீங்கன்னா நான் போய் தங்குவேன் போது, சார் புரிஞ்சுக்கோங்க, அது பயங்கரமான ரூம், உங்களுக்கு அந்த ரூமை பத்தி தெரியுமா சொல்லிட்டு அவர் ஹிஸ்டரி சொல்லும் போது, ஆல்ரெடி ஹீரோக்கா அதெல்லாம் தெரியும். நான் நல்லா கரைச்சு குடிச்சுட்டு தான் வந்திருக்கேன், இந்த ஹோட்டலை பத்தி இறந்தவங்க எப்படி இறந்தாங்கன்னா எனக்கு தெரியும். சோ கீழே கொடுங்க, நான் போறேன், ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க போது, சார் உங்களுக்காக நான் காஸ்ட்லியான ஒரு சரக்கு குடுக்குறேன், குடிச்சிட்டு இங்கேயே மட்டும் இருங்க, அடுத்த நாள் காலையில போய் இந்த ஹோட்டல்ல இருந்த மாதிரியே சொல்லிக்கோங்க, யாருக்கு தெரிய போகுது, நான் ஆல்ரெடி இறந்தவங்களோட புக்கோட டீட்டெயிலும் கொடுக்குறேன், எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணுங்க, நமக்குள்ளதான் இந்த டீலிங் இருக்கும், யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லலாம். சார், நான் என்னோட ஆடியன்ஸ்க்கு நியாயமா இருப்பேன், நாங்க போய் இருந்தாதான் அந்த இடத்துல எப்படி ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு ஏற்பட்டதுன்றதை நான் புத்தகமாவே ரெடி பண்ண முடியும் அப்படின்னும் போது, சார் அங்க மொத்தம் இவ்வளவு பேர் இறந்துருக்காங்கன்னு தெரியுமா போது ஹீரோக்கு படிச்சதை வச்சு சொல்லுவார். இல்ல 56 பேர் இறந்து போயிருக்காங்க, 56 பேர் இறந்து போன அந்த இடத்துக்கு நீங்க போன நினைக்கிறது ரிஸ்க் தான், போகாதீங்கன்றத மேனேஜர் எப்படியோ சொல்லி கன்வின்ஸ் பண்ண பாப்பாரு. இந்தாங்க இந்த சரக்கு குடிங்க, அப்பதான் உங்க மூளை வேலை செய்யணும் போது ஹீரோ எல்லாமே குடிச்சிட்டு, இப்ப நான் தெளிவாயிட்டேன், கீழே குடிக்கிறீங்களா அப்படின்றத கேட்பாரு. இவன் திருந்த மாட்டான், என்னாலும் நான் ஒன்னும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு கீழே கொடுக்குறாங்க. ஆனா அவரு ஒரு தடவை அட்வைஸ் பண்றாரு, அது கொஞ்சம் ரிஸ்கானது சார், கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கேட்கும் போது, கடவுள் நம்பிக்கை எல்லாம் இருக்கு, ஆனா இந்த டெவல்னு சொல்றீங்களே இது மாதிரிலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றத ஹீரோ சொல்றாரு. சரி என்னங்க கீ அப்படின்னு சொல்லி லிஃப்ட்ல கூட்டிட்டு போறாரு. ரொம்ப நாளா அந்த இடம் பூட்டப்பட்டு இருக்கனால கரெக்ட் இஷ்யூ இருக்கும், நீங்க அங்க போங்க, அங்க ஏதாவது பிரச்சனையா இருந்தா சொல்லுங்க, நான் ஹெல்ப்புக்கு யாராவது அனுப்புறேன்றத சொல்லுவாங்க. இப்ப ஹீரோ இறங்கி போறாரு. அந்த மேனேஜர் கடைசியா நல்லா யோசிச்சுக்கோங்க சார், இப்ப கூட நீங்க வேணான்னு சொன்னா நான் பக்கத்துல இருக்கிற வேற ரூம் கூட உங்களுக்கு புக் பண்ணி கொடுக்குறேன், ஆனா அந்த ரூம் வேண்டாம் அப்படின்றத சொல்லுவேன், நாங்க தான் போவேன்னு ஹீரோ தீர்மானமா போயிடுவார். சரி போங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் அங்க வந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோ அவர்கிட்ட அந்த புக்ல இருக்கிற இறந்து போறவங்களோட போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டே போகும்போது, இப்ப முன்னாடி ஒரு லேடி குழந்தைய தள்ளிட்டு போவாங்க, ஹீரோ இருக்கிற ரூமுக்கு பக்கத்து ரூம்ல அவங்க தான் இருப்பாங்க. இப்ப ஹீரோ இந்த புக்கை ரெஃபர் பண்ணிட்டு போகும்போது டக்குன்னு டேபிள் காலில் இடிப்படும், லிஃப்ட் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். என்ன ஸ்டார்டிங் பயமுறுத்தி பாக்குறீங்களா, இதெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இப்ப அந்த ரூம் ஓபன் பண்ணிட்டு போறாரு. அவர் அந்த ரூமுக்குள்ள போறாரு. அது கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு, ரெக்கார்ட்ல நான் நினைச்ச மாதிரி இன்னும் டெரரானா இல்ல, நார்மலா ஒரு ரூம், ஹால், பாத்ரூம் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு வித்தியாசமான 3 பெயிண்டிங்ஸ் இருக்கு. ஒரு பெயிண்டிங்ல பாட்டி அக்கோ கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இன்னொன்னு ஒரு பெயிண்டிங்ல படகு இருக்கு, லாஸ்ட் பெயிண்டிங்ல குதிரையில ஒருத்தன் வேட்டையாடுவாங்க, கூட நாய்கள் இருக்கு, வேற எதுவுமே வினோதமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணி பேசிட்டே இருக்கும் போது இப்போ ஜன்னலை பார்க்கலான்னு எட்டி பாக்குறாரு. ஜன்னலை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது இப்போ டக்குன்னு பாட்டு ஆன் ஆகுது. இவர் பயந்து திரும்பும் போது அந்த ஜன்னல் இவர் தலையில லைட்டா இடிக்கிற மாதிரி வருது. இப்போ பெட்ரூம்ல 2 சாக்லேட் இருக்கு. ஹீரோக்கு ஒரே சந்தேகமா இருக்கு, லாக் பண்ணி தான் உள்ள வந்தேன், யாருங்க சாக்லேட் வச்சாங்க, பாட்டு எப்படி ஆன் ஆச்சுன்னு சொல்லி ஹீரோ குழம்பி போயிடுவாரு. கண்டிப்பா யாரோ ஒருத்தன் தான் உள்ள வந்திருப்போம்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாத்தையும் செக் பண்றாரு. கபோர்டு ஓபன் பண்ணி பார்ப்பாரு, யாருமே வந்து அடையாளமே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ரூம் ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருக்கு. ஹீரோக்கு அது தெரியுது. அதனால உடனே சர்வீஸ்க்கு கால் பண்ணி இங்க ஏசி ஒர்க் ஆகல, சர்வீஸ்க்கு யாராவது அனுப்புங்க அப்படின்றத கேட்பாங்க. ஓகே சார் நாங்க அனுப்பணும்னு சொல்லிட்டு அவங்க போன் கட் பண்ணிடுறாங்க. ஹீரோவா அவங்க வர வரைக்கும் இங்க யார் இறந்தா, அந்த சிச்சுவேஷன் அப்போ இந்த இடம் எப்படி இருந்ததுன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு லைட்டை வச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அங்க ஒரு பெயிண்டிங் இருக்கும், கப்பல் சாஞ்ச மாதிரி இருக்கும், அது ஸ்ட்ரைட்டா வைப்பாரான கொஞ்சம் கிராஸ் வியூக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும். டக்குன்னு காலிங் பெல் சவுண்ட் கேட்க பயந்து போயிடாரு. பார்த்தா இன்ஜினியர் தான் வந்திருப்பாரு அந்த ஏசி ரிப்பேர் பண்ண. அவர் வாங்க உள்ளன்னு, நான் உள்ள வர மாட்டேன், எனக்கு இந்த ரூம்குள்ள என்னென்ன நடந்ததுன்னு எல்லாமே தெரியும், நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னும் போது, இது பழைய ரூம்னால ஏசி கொஞ்சம் ரிப்பேரா இருக்கும், நீங்க அது மேல ஒரு தட்டு தட்டினீங்கன்னா அது சரியாயிரும் போது அதே மாதிரி அவர் பண்ணுவாரு, சரியாயிரும். தேங்க்யூன்னு சொல்ல திரும்பி பார்த்தா அவர் அதுக்குள்ள அங்க வந்து வேகமா கிளம்பி போயிடுவாரு. சரி இப்ப
குடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒயினை எடுத்து குடிக்க ஆரம்பிப்பாரு. இப்போ டக்குன்னு பாட்டு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். அது ஆஃப் பண்ணான்னு பார்த்தா இப்போ அவருக்கு 1 hour டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆல்ரெடி அந்த மேனேஜர் என்ன சொல்லிருப்பானா 1 மணி நேரத்துக்கு மேல உங்களால இந்த ஹோட்டலே இருக்க முடியாது. ஆனா இப்ப டைம் ஒருத்த பார்த்தோன்னே ஹீரோ சமய ஷாக் ஆயிடுறாரு. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கும் போது இப்ப அதை புடுங்கிறாரு. பிளக்ல இருந்து எடுத்த பிறகும் டைம் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப ஹீரோட காதுல ஒயங்கன்னு சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. அவருக்கு எதுவுமே கிளியரா கேட்கல. அதனால உடனே ஜன்னலை எட்டி பாக்குறாரு. திரும்ப ஒரு காது ஒயங்கன்னு தான் கேட்டுட்டே இருக்கு. இப்ப டக்குன்னு அந்த ஜன்னல் அப்படியே அவர் கையில இடிக்குது. கை ஃபுல்லா ரத்தம் தெரிக்குது. வேகமா வாஷ்ரூம் போய் கையை கழுவலான்னு பார்த்தா வேகமா சுடு தண்ணி வர ஆரம்பிக்குது. கையெல்லாம் அப்படியே எரிய ஆரம்பிக்குது அவருக்கு. இப்போ போன் ரிங் ஆகுது. உடனே போன் அட்டென்ட் பண்றாரு. சார் நீங்க கேட்ட சாண்ட்விச் வர இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் போது நான் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணலையே. சரி அதை விடுங்க, உங்க மேனேஜர் கிட்ட பேசணும். இந்த இடத்துல எனக்கு நிறைய வினோதமான விஷயங்கள் நடக்குது. இதுக்கு அடுத்து நான் இங்க இருக்க விரும்பல, உங்க மேனேஜர் கிட்ட பேசணும் போது ஓகே சார் லைன்ல இருங்க, நான் அவர் கனெக்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா போன் கனெக்ட் ஆயிருக்காது. அவ்வளவுதான். இதுக்கு அடுத்த இந்த ரூம்ல எல்லாம் நம்மளால உசுரா காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு கீயை வச்சு ஓபன் பண்ணலான்னு பார்த்தா கீ 2ஆ உடையுது. சரி அவர்கிட்ட இருக்க சில டூல்ஸ் வச்சு சரி பண்றாரு. ஆனா ஓபன் பண்ற அந்த லாக் இவர் கையிலேயே வந்துருது. கது உடைக்கிறாரு, இடிக்கிறாரு. அவரால் கதை ஓபன் பண்ணவே முடியல. வெளியே போய் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்துறாரு. பொருட்களை கீழே தூக்கி போட்டா அது மறைஞ்சு போயிடுது. அப்பதான் இவர் ஆப்போசிட்ல ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல் ஒருத்தர் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. என்ன காப்பாத்துங்க அப்படின்னு ஆக்ஷன் காமிக்கும் போது அவர் கிட்ட வருவார். ஆனா ஹீரோ பண்ற அந்த எக்ஸ்பிரஸ் ஆப்போசிட்ல இருந்து அப்படியே வருது. ஹீரோக்கும் ஒன்னும் புரியல. இப்ப அந்த லைட் வச்ச ஒரு முகத்தை பார்த்தா இவனோட ரியாக்ஷன் தான் ஆப்போசிட்ல தெரியும். பார்த்துக்கிட்டே இருக்கும் போது இப்போ அவரோட ரியாக்ஷன் பின்னாடி ஒருத்தன் வரான் அடிக்க. அதை பார்த்து ஹீரோ பயந்து போயிடுறாரு. இவரையும் யாரும் அடிக்க வராங்க. கத்திட்டே அவர் கீழே விழுந்து பாக்குறாரு. அந்த உருவம் மறைஞ்சு போயிடுது. ஹீரோக்கு என்ன பண்றோம்னு தெரியல. அப்படியே தலையை சுத்த ஆரம்பிக்குது. பயந்துகிட்டே இருக்காரு. அவரோட ரேடியோலயே நடக்கிற எல்லா விஷயத்தையும் பதிவு பண்ணிட்டே இருக்காரு. இப்ப டக்குன்னு டிவி ஆன் ஆகுது. டிவில ஹீரோட ஃபேமிலி பத்தின விஷயங்கள் தெரியுது. ஹீரோக்கு ஒரு பொண்ணும் அவங்க மனைவியும் இருப்பாங்க. சோ அவங்க மனைவிக்கு அவங்க பொண்ணை ரொம்ப பிடிக்கும். ஹீரோக்கும் ரொம்ப பிடிக்கும். சோ அவங்க பொண்ணுகிட்ட பேசிட்டு ஹாப்பியா இருக்கிற மெமரிஸ் எல்லாம் அந்த வீடியோல வரது பார்த்து ஹீரோ ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாரு. அதை பார்த்துட்டே இருக்கும் போது இப்போ ஒரு பேயோட உருவம் அப்படியே ஜன்னல குதிக்குது. இவங்க எல்லாம் ஆல்ரெடி இறந்து போனவங்க. உங்க ஆத்மா இந்த ரூம்ல இருக்கிற மாதிரி ஹீரோ கண்ணுக்கு தெரியுது. இப்போ பக்கத்து ரூம்ல இருந்து குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. இதனால ஹீரோ கதவு காப்பாத்துங்க, நாங்க மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டே இருக்கும் போது இப்போ குழந்தை பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. இதனால இவருக்கு தலை வலிக்குது. அங்க அந்த டேபிள எடுத்து செவுத்துல போட்டு அடிக்கிறாரு. சத்தம் கொஞ்சம் குறையுது. இப்போ வாஷ்ரூம்ல இருந்து புகையா வருது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா வீல் சேர்ல ஒரு வயசானவர் இருப்பாரு. இவரு ஹீரோட அப்பா தான். அப்பா நீ எப்படிப்பா இங்க வந்தீங்க அப்படின்னு போது அவர் ஹீரோ பார்த்து எனக்கு நடந்த நிலைமை தான் உனக்கும் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. இப்ப டக்குன்னு அவரை மறைஞ்சு போயிடுறாரு. ஹீரோ யோசிக்கிறாரு, ஏன் இப்படி ஒரு விஷயம் நடக்குது? ஒருவேளை நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேனோ? அப்போ நான் எப்ப தூங்க ஆரம்பிச்சேன், இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன், என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு ஹீரோ கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இப்போ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். என்னன்னு பார்த்தா அவர் அடிச்ச அந்த செவுத்துல அந்த ஒரு மாதிரி அழுக்கா தண்ணி லீக் ஆயிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. சோ பக்கத்து ரூம்ல எதுக்கு நம்ம தப்பிச்சு போக கூடாது, இதுக்கும் அந்த ரூமுக்கும் எத்தனை அடி வித்தியாசம் இருக்கும்னு சொல்லிட்டு அங்க இருந்து சின்ன மேப்பை பாப்பாரு. அதுல 10 feet தள்ளி தான் இந்த ரூம் இருக்குன்னு தெரியும். சோ ஜன்னல் வழியா இறங்கி ஹீரோ கவுண்ட் பண்ணிட்டே 10 feet வச்சுட்டு போவாரு. ஆனாலும் செவரு தான் இருக்கும். என்னன்னா இதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்கும் போது இவர் ஜன்னலை தவிர அந்த ஹோட்டல்ல இருக்கிற எங்கேயுமே ஜன்னலே இருக்காது. இதை பார்த்து ஹீரோ மிரண்டு போயிருவாரு. ஐயோ அவசரப்பட்டு காலை வச்சுட்டோம்னு சொல்லிட்டு திரும்ப ஜன்னலை தேடி பொறுமையா காலை வச்சுட்டே வரும்போது இப்போ அந்த ஆவிங்க எல்லாம் ஜன்னல வந்து குதிக்கிற மாதிரி இமேஜ் தெரியும். அதை பார்த்து ஹீரோ பயந்து லைட்டா கை ஸ்லிப் ஆகி கீழே விழ போயிருவாரு. ஆனா பேலன்ஸ் பண்ணி எப்படியோ உள்ள வந்துருவாரு. இப்ப அந்த மேப்பை பாப்பாரு. அந்த மேப்ல 1408 ரூம் மட்டும் தான் இருக்கு. சுத்தி எல்லாமே எம்டியான இடம் அப்படின்ற மாதிரி தெரியுது. எனக்கு ஒரு பதட்டம் வந்துடுது. திரும்ப எல்லா இடத்தையும் பாக்குறாரு. அந்த இடத்துல விண்டோஸ் கூட இல்லாம எல்லாமே மறைஞ்சு போயிடுது. இப்ப அவருக்கு ஒரு இல்யூஷன் வருது. இவங்களோட குழந்தைக்கு உடம்பு முடியலாம போயிடுறாங்க. சாகக்கூடிய நிலமா வந்துடுது. அப்ப அவங்க மனைவி அழுகுறாங்க. வேற ஏதாவது டாக்டர் நம்ம செக் பண்ணலாம் போது இல்லம்மா இதான் உண்மை, இதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத அவங்க மனைவி கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. இங்க அந்த பாப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்துல அவன் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு அந்த இடம் ரெட் கலர்ல மாறிடுது. சுத்தி இருக்கிற எந்த விஷயமும் இருக்கு தெரியல. அப்படியே அந்த செவுத்துல கை வச்சு நடந்து போறாரு. இப்ப கண்ணாடிக்கு உள்ள ஒரு ஆள் இவரை பார்த்து முறைச்சு நிக்கிற மாதிரி தெரியுது. இவரை பார்த்து பயந்துறாரு. ஆனா அங்க எதுவுமே இல்ல. இப்ப பயங்கரமா குளிர ஆரம்பிக்குது. ஏசியோட கூலிங் அதிகமாயிட்டே இருக்கு. ஹீரோ போனை பாக்குறாரு. சிக்னல் இல்ல. அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது லேப்டாப் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மனைவிக்கு உடனே வீடியோ கால் பண்றாரு. அவங்களும் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. இவ்வளவு நாள் கழிச்சு என்ன எதுக்கு வீடியோ கால்ல இன்வைட் பண்ணீங்க, பொண்ணு இறந்த பிறகு எதுக்கு என்ன விட்டுட்டு போயிட்டீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி அவங்க கோபப்படுறாங்க. நான் சொல்றது கேளுமா, நாங்க இருக்கிற டால்ஃபின் ஹோட்டல்ல இருக்கேன் 1408 ரூம் நம்பர். நான் மாட்டிக்கிட்டே என்ன காப்பாத்த நீ வா அப்படின்னு சொல்றாரு. திரும்ப அந்த புக்குக்காக ஏதாவது கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணிட்டு இருப்பீங்க, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்லமா புரிஞ்சுக்கோ, நான் மோசமான சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது இப்போ அங்க எமர்ஜென்சினால தண்ணி எல்லாம் லீக் ஆகுது. தண்ணி லேப்டாப்ல பட்டனால லேப்டாப்
ஷட் டவுன் ஆயிடுது. எப்படி நடக்குது இங்க இருந்து நம்ம எப்படியா தப்பிச்சு போனோமே சொல்லிட்டு எல்லா வழியும் பாக்குறாரு. அவருக்கு தப்பிக்க இடமே இல்லை. ஆனா மேல சீலிங்ல ஒரு வழி இருக்கு. பக்கத்து ரூமுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு சீலிங் ஓபன் பண்ணிட்டு அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்காரு. இப்ப ஹீரோ இப்படி தவழ்ந்து போயிட்டே இருக்காது. பக்கத்து ரூம்ல குழந்தை இருக்கிற சவுண்ட் கேக்குது. என்ன காப்பாத்துங்க, நான் மேல இருக்கேன் அப்படின்றத கத்துறாரு. கீழே இருக்கிறது யாருன்னு பார்த்தா ஹீரோட மனைவி கையில இருக்குதான் அவங்களோட குழந்தை. இது அவரோட இல்யூஷன். பார்த்து மிரண்டு போறாரு. பக்கத்து ரூமுக்கு நகர்ந்து போறாரு. இப்போ அங்க அப்பா பையன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஹீரோட அப்பா, அது ஹீரோ தான். ஏன்டா அவன் குழந்தை இருந்தனால உன் மனைவி அப்படி விட்டுட்டு போவியா, சரியே இல்லடான்னு சொல்லிட்டு கத்துறாரு. இதை பார்த்த ஹீரோக்கு குழப்பமா இருக்கு. இப்ப தவழ்ந்துட்டே போகும்போது ஆப்போசிட்ல ஒரு பாடி இருக்கு. ஹோட்டல்ல ஸ்டே பண்ணும் போது காணாம போன ஆள். அவரோட பாடி இங்க இருக்கிறத பார்த்து ஹீரோ வாய்ப்பே இல்ல, கண்டிப்பா இது இருக்க கூடாதுன்றாங்க. இப்ப அந்த ஆள் எழுந்து ஹீரோட காலை பிடிக்க வராரு. அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு எல்லா பக்கமும் ஹீரோ தவழ்ந்து போயிட்டே இருக்கும் போது அவர் காலை பிடிச்சிடறாரு. மூஞ்சில ஒரு கிக்க கொடுக்கும் போது முகமே தெரிச்சு போயிடுது. ஹீரோ அவரை தள்ளி விட்டுட்டு திரும்ப ரூம்குள்ளேயே வந்து விழுகிறாரு. விழுந்த வேகத்துல இடுப்பெலும்பு உடஞ்சிருது. சரி எதா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்றாரு. இப்ப அந்த மேனேஜரோட உருவம் தெரியுது. நான் தான் சொன்னல இங்க போக கூடாது, போனா இதான் பிரச்சனை, ஏன் புரிஞ்சுக்கலாம் போது நீ மட்டும் இப்ப என் கையில கிடைச்சேன்னா சம்மடி வாங்க விடான்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்பட்டு அந்த எல்லா பொருளையும் அடிச்சு ஓடிக்கிறாரு. ஆனா உண்மையாவே அங்க அவரோட உருவம்லாம் தெரியல, அங்க எல்லாம் சாப்பிடுற உருவம் தான் இருக்கும். ஹீரோ சரி ஓகே பைபிள் படிக்கலாம்னு சொல்லிட்டு பேஜ் ஓபன் பண்றாங்க. எல்லா பக்கமும் எம்டியா இருக்கும். ஹீரோக்கு ஒரு டவுட் இருக்கும், இவர் தானே இந்த சரக்கு கொடுத்தாரு, ஒருவேளை இதை குடிச்சனாலே எனக்கு எல்லாமே இலூஷனா வருதுன்னு சொல்லி ஹீரோ குழம்பிட்டு இருப்பாரு. இப்போ பாஸ்ட் நடந்த ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. அவங்க பொண்ணுக்கு ஒரு டிசீஸ் இருக்கனால அவ இறந்து போயிருப்பா. இதெல்லாம் ஹீரோ நினைச்சுக்கிட்டே இருக்கும் போது இப்ப அவருக்கு ஒரு மெசேஜ் வரும். என்னன்னு பார்த்தா அவங்க பொண்ணோட ஆடை வந்திருக்கும். அதை பார்த்து அவர் மிரண்டு போயிருவாரு. இப்ப அந்த இடத்துல கூலிங் அதிகமாயிட்டே இருக்கு. எல்லா இடமும் உறைஞ்சு போகுது. அவருக்கு எந்த பேப்பர் எல்லாம் கொளுத்தி நெருப்ப வச்சு உடம்பு சூடாகிட்டு இருக்காரு. இப்போ லேப்டாப் ஆன் ஆகுது. அவங்க மனைவி திரும்ப வீடியோ கால வராங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, என்னதான் நடக்குது, உண்மையை சொல்லணும் போது நான் அந்த ரூம்குள்ளேயே மாட்டிக்கிட்டேன், என்ன காப்பாத்து அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இவர் பேசிட்டே இருப்பாரு. ஆனா இவரோட கேமராவிலே பேய் வந்துடும். அது ஓகே நான் சேஃபா தான் இருக்கேன், நீ உனக்கு கவலைப்படாது, நானே உன பார்க்க வரேன், நம்ம எல்லாமே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கால் கட் ஆகுது. இதை பார்த்து ஹீரோ மிரண்டு போயிடுறாரு. அவன் சொல்றதை நம்பாத, நான் சொல்றதை கேள்வி, நான் மாட்டிக்கிறேன்னு சொல்லி ஹீரோ கத்துறாரு. ஆனா அவங்க மனைவிக்கு அது எதுவுமே தெரியல. இப்ப அந்த இடத்துல இருக்கிற எல்லா பொருளும் உடஞ்சி தெரிக்குது. இப்ப அந்த பெயிண்டிங்ல இருக்க தண்ணி அப்படியே முழுசா அந்த ரூம்குள்ள வருது. ஹீரோ அந்த தண்ணியில முழுகிறாரு தண்ணிக்குள்ள போயிட்டே இருக்காரு. இப்ப கண்ணை திறந்து பார்த்தா ஹீரோ தண்ணியை விட்டு வெளியே இருக்காரு. இப்போ ஒருத்தர் பட் நீங்க ஓகே தானா அப்படின்றத கேக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தா அவர் ஹாஸ்பிட்டலா இருக்காரு. அவங்க மனைவி கூட இருக்காங்க. நீங்க ஓகே தானே போது நீ ஏமா இங்க வந்தேன், இல்ல நீங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கீங்க, நான் தான் உங்களை பார்க்க வந்தேன்ற போது எனக்கு குழப்பமா இருக்கு, நான் நியூயார்க்ல டால்பின் ஒரு ஹோட்டல்ல தான் தங்கிட்டு இருந்தேன், நான் எப்படி இங்க வந்தேன் போது நியூயார்க்ல டால்பின் ஹோட்டலா, நான் அங்கதான் இருக்கேன், ஆனா டால்பின் ஹோட்டல் நான் கேள்விப்பட்டதே இல்லையே, மேபி இது என்னோட இலூஷனா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டுக்காம விட்டுறாரு. இப்ப அவங்க ஒய்ஃப் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அவங்க மனைவி எதுக்கு என்ன விட்டுட்டு போனீங்கன்றத கேட்கறாங்க. பாப்பா இருந்த பிறகு அவளோட முகம் பார்க்க உன்ன மாதிரியே இருக்கு, உன்னை பார்த்தா எனக்கு அவன் ஞாபகமா இருக்குன்னு சொல்லிதான் ஒரு பிரேக்குக்காக நான் உன்னை விட்டுட்டு இங்க வந்துட்டேன் அப்படின்றத அவர் சொல்றாரு. நைட்டு டின்னர்ல அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கும் போது அங்க இருக்கிற நிறைய ஆட்கள் ஹீரோக்கு அந்த ரூம்ல பார்த்த மாதிரியே தெரியும். இப்ப அவன் மனைவி நீங்க புக்கு எழுதுறீங்களா, எதுக்கு உங்க பொண்ணை பத்தி எழுதக்கூடாது, நீங்க கூட சொல்றீங்க நிறைய இடத்துல என்னோட பொண்ணோட குரல் கேக்குது, அவளை பாக்குற மாதிரியே தோணுதுன்னு, அவளை பத்தி ஒரு புக்கு எழுதுங்களேன், அதனால ஹிட் ஆகும் போது இது ஒரு நல்ல ஐடியா தான், நான் அதை ட்ரை பண்றேன், நீ என் கூட இருந்தா அப்படின்னும் போது அவங்க என்ன மன்னிச்சிருங்க, என்னால உங்க கூட இதுக்காக வாழ முடியாது அப்படின்றத அவங்க சொல்லிடுறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் கொரியர்ல வந்த பேம்ப்ளெட் எல்லாம் எடுக்கிறதுக்கு போறாரு. அப்படி பார்க்கும்போது அதுல எல்லா கார்ட்ஸும் இருக்கும். ஆனா டால்பின் கார்டு மட்டும் இருக்காது. நம்ம கனவு கண்ட விஷயங்கள் உண்மை மாதிரி இப்ப நடக்குதுன்னா அப்ப அந்த கார்டை இருக்கணுமேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க எல்லாத்தையும் தேடி வர அந்த கார்டு எதுவுமே இருக்காது. சரி அந்த ஹோட்டலை பத்தி பாக்கலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாரு. அந்த ஹோட்டலை பத்தின எந்த ஒரு விஷயமும் இருக்காது. ஏன்னா இது இப்படி ஒரு இடமே இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜர் கிட்ட இதை பத்தி பேசும்போது ஓகே நான் இதே ஒரு புக்கா ரெடி பண்ணு சொல்லிட்டு அவரு கண்ட அந்த கனவே புக்கா ரெடி பண்ணி அவங்க மேனேஜர் கிட்ட கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு போவார். அவரும் இந்த கதை நல்லா இருக்கு, கண்டிப்பா இது ஹிட் ஆக போகுதுன்னு சொல்லுவாரு. இப்போ ஒரு போஸ்ட் பண்றதுக்காக வருவார். ஆனா அங்க இருக்கிற ஆள் ஹோட்டல்ல இருந்த ஆள் மாதிரியே இருப்பான். சார் இந்த ஆபீஸர் நாங்க ரெனோவேட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஹீரோ இருக்கும் போதே அடிச்சு உடைக்கிறாங்க. அப்படி அடிச்சு உடைக்கும் போது பார்த்தா அது அந்த ஹோட்டல் தான். இவ்வளவு நேரம் கண்டது எல்லாமே கனவு தான். ஹீரோக்கு தலையே சுத்துது, என்னடா இது இப்படி நடத்துறேன்னு சொல்லி கோவப்படுறாரு. இப்போ அவருக்கு முன்னாடி ஒரு டோர் இருக்கு. அந்த டோர் ஓபன் பண்ணி பார்த்தா அவங்க பொண்ணோட உடலை எரிக்கப்பட்ட விஷயம் அங்க தெரியுது. இப்போ தூரமா இருந்த உங்க பொண்ணோட குரல் கேக்குது. அப்பா நான் தனியா இருக்கேன், எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு கதவு ரொம்ப தூரமா ஓபன் ஆகுது. இப்போ அவங்க பொண்ணு நடந்து ஹீரோ கிட்ட வரா. அப்ப எனக்கு பயமா இருக்குன்றத சொல்றான். நீ என் பொண்ணு இல்ல, நீ ஒரு பேய், நான் உன்னை நம்ப மாட்டேன், என்னை விட்டு போய் என் பொண்ணு நீ கிடையாதுன்னு சொல்லும் போது ஏப்பா உங்களுக்கு என் மேல பாசம் இல்லையா, எனக்கு வெறுக்கிறீங்களா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன், நீங்க என் கூட இருக்கணும் பான்னு சொல்லும் போது அவரோட எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க பொண்ணை கட்டி பிடிச்சி அழுகுவாரு. இல்லம்மா அப்பா எங்கேயும் போல, உங்க கூட தான் இருக்கேன், உங்க கூட தான் இருப்பேன்னு பேசிட்டே இருக்கும் போது அந்த பொண்ணோட உடல் அப்படியே சாம்பலா மாறுது. இதை பார்த்தவருக்கு பயங்கரமான கோபம் வருது. அங்க இருக்க எல்லா பொருளையும் அடிச்சு
உடைக்கிறாரு. இப்போ அங்க இருந்து அந்த டைமிங் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகிட்டே இருக்கு. இப்ப அவர் மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு. எழுந்து பார்த்தா அந்த ரூம் நார்மலா இருக்கு. இப்ப அவருக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல உங்களை பாக்குறதுக்காக ஒரு லேடி வந்திருக்காங்கன்னும் போது அவங்கள இன்வால்வ் பண்ணாதீங்க. போனை கட் பண்றாரு. இப்போ ஹீரோவை சுத்தி அவர் சாகுற மாதிரி மோட்டிவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஹீரோவும் லாஸ்ட் கால் பண்ணுவாரு. நீ சொன்ன மாதிரி நான் செத்தர், என் மனைவியில இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. இப்ப அந்த போன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மெழுகு மாதிரி உருகிக்கிட்டே இருக்கு. இப்ப ஹீரோ அந்த இடத்தையே கொளுத்திடுறாரு. அந்த இடம் பயங்கரமா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. பக்கத்துல இருக்க ரூம்ல இருக்கிறவங்க எல்லாமே கீழே போயிடுறாங்க. இப்ப ஹீரோனியே உள்ள வராங்க. என்னோட கணவர் உள்ள இருக்காரு, அவரை காப்பாத்தணும்னு சொல்றாங்க. ஆனா அங்க அந்த பர்சனும் உங்க கணவர் இந்த ரூம் எம்டியா இருக்கு, அவர் உள்ள இல்ல அப்படின்றத சொல்றாங்க. இங்க ஹீரோ அந்த நெருப்புல குழந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் நான் செத்துறேன், என் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒன்னும் பண்ணாதீங்க, நான் என் பொண்ணு கூட சேர்ந்துடுறேன் அப்படின்றத சொல்றாரு. இப்போ அந்த 1408 ரூமே அப்படியே மெழுகு மாதிரி உருகுது. இப்போ உங்க கணவர் இறந்த பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு ஃபியூனரல் ஆரம்பிக்குது. அவங்க மனைவி ரொம்ப சோகமா நின்னுகிட்டு இருக்காங்க. பொண்ணு போன இடத்துக்கே அப்பா துணைக்கு போயிட்டாரு அப்படின்றத அங்க இருக்கிறவங்க எல்லாமே சொல்றாங்க. இப்போ அந்த ஹோட்டலோட மேனேஜர் ஒரு பெட்டி எடுத்துட்டு வராரு. உங்க கணவரோட சில பொருட்கள் என்கிட்ட இருக்கு, இது உங்ககிட்ட ஒப்படைக்கணும்ன்றாரு. ஆனா அவங்க மனைவி கூட இந்த ஒரு நெய்பரும் இல்லங்க, அவங்க ஆல்ரெடி மன வருத்தத்துல இருக்காங்க, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, விட்டுருங்களேன் அப்படின்னும் போது ஆனா இது ஒரு முக்கியமான விஷயம், இதை நீங்க பார்த்துதான் சொல்லிட்டு அவர் ஃபோர்ஸ் பண்றாரு. ஆனா அவங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கார்ல இந்த திங்ஸ் வச்சிருக்காரு. அதுல ஒரு ரேடியோ இருக்கு. இந்த ரேடியோல ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. ஆனா அதுல வேற ஒரு விஷயமும் இருக்கும். என்னன்னா அவங்க இறந்து போன பொண்ணோட குரல் அதுல பதிவாயிருக்கும். அதை அவர் பார்த்துட்டே இருப்பாரு. இப்ப திரும்பி ஹீரோ தீப்பட்ட முகத்தோட அந்த மேனேஜரை பாக்குற மாதிரி உருவம் தெரியும். இதை பார்த்த மேனேஜர் பயந்து போயிடுவாரு. திரும்பி பாக்குறாரு, அங்க யாருமே இல்ல. இப்ப டேடின்ற குரல் கேக்குது. மேனேஜர் யாருன்னு தெரியும்னு பார்த்தா அங்க வேற ஒரு குட்டி பொண்ணு அவங்க அப்பா பேரை சொல்லி கூட போயிட்டு இருப்பா. சே, இது என்னோட இல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங்ஸ் எடுத்துட்டு கார் டிரைவ் பண்ணிட்டே போறாரு. அதே நேரத்துல இங்க அந்த ஹோட்டலை காமிக்கிறாங்க. அங்க வந்து எல்லா ரூமும் எரிஞ்சு போயிருக்கும். அங்க ஹீரோ ஜன்னல் வழியா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ டேடின்னு ஒரு குரல் கேக்குது. இதோ அப்பா வரமா அப்படியே உங்க பொண்ணு கூட பேசிட்டே போறாரு. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ அவ்வளவுதான் மக்களே, படம் வித்தியாசமா இருந்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். பை பாய்.